ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் இருக்கிற குட்டி குட்டியான கிராஃப்ஸ். ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்திங்கன்னா 0.2%, அதாவது ஆஃப்செட் மெத்தடில் ப்ளஸ் ஆர்பிட்ரரி ரூலை ஃபாலோ பண்ண அந்த டயக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலாஸ்டோ பிளாஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக்னால் எப்படி இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான் இருக்கும். அதில் லீனியர் எலாஸ்டிக்னா ஒரு இன்க்ளைன் லைன் இருக்கும். ஐடியல் ரிஜிட்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற, அதாவது வெர்டிக்கலாக இருக்கிறதுல ஒரு ஏரோ ஃபார்ம் ஆகிருக்கும், அந்தமாரி வெர்டிக்கல் லைனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐடியல் ஃப்ளூயிட்னா அது ஹரிசாண்டல் லைனில் ஏரோ ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு விஸ்கோ எலாஸ்டிக்னா அதில் ஒரு கர்வ்ஸ் வச்சு லீனியர் லைனாக போயிட்டுருக்கும், லீனியர் லைனில் கர்வ்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எலாஸ்டோ பிளாஸ்டிக் வித் ஸ்ட்ரைன் ஹார்டனிங்னா அதில் ஒரு பெண்டப் இருக்கும், ஏன்னா அது எலாஸ்டோன்றதுனால ஒரு பெண்டப் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அதோட டீட்டெயில்டு வேர்ஷன் ஆஃப் கிராஃப்ஸு. இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு டார்ச் ஸ்டீல் பார்த்திங்கன்னா அது வந்து ஈல்டு பாயிண்ட் இருக்காது. ஸோ இதில் வந்து லார்ஜ் ஸ்ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ப்ரொபோஷனல் லிமிட் வந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் தான். இது எல்லாமே ஆஃப்செட் மெத்தட் வச்சு தான் அவங்க வந்து ஈல்டு பாயிண்டே வந்து ஒவ்வொரு மெட்டீரியலில் இருக்கிற ஆஃப்செட் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆர் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு தான் வந்து ஆஃப்செட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு இது எப்படின்னா, ஒரு லைன் வந்து ஒரு அந்த இனிஷியலாக இருக்கிற எலாஸ்டிக் ஃபார்மேஷன் அப்போது அது பேரலாக வந்து ட்ரா பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா 0.002 ஆர் ஸ்ட்ரெயின் 0.2% தான் இருக்கும். ப்ளஸ் இதில் ஆஃப்செட் மெத்தட் பார்த்திங்கன்னா அந்த 0.2% இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதை வச்சு தான் வந்து பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து ஸ்டெபிலிட்டிலாம் பார்ப்பாங்க. ஆர்பிட்ரரி ரூலை தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினோட கிராஃப் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க, கிளியராக இருக்கும் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸுமே. இதில் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து மெஷர் பண்ண மாட்டாங்க, இன் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்டில் கண்டுபிடிப்போம்னா, எலாஸ்டிக் ரீஜன், அதாவது ஹூக்ஸில் ஒபே பண்ணியிருக்கோம், ஈல்டு பாயிண்ட், அதாவது ஈல்டு ஸ்ட்ரென்த் அது, நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ரீஜியன், நெக்ஸ்ட்டு அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃப்ராக்சர் பாயிண்ட். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஷார்ட் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்கனாலே புரிகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஜேடிஓ, ஏஇ, எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.